இல்லாங்க நான் மெக்சிகோவில் போய் மைன்ஸை ஆய்வு செய்தேன். ஆனால் அந்த மைன்ஸ் வந்து அந்த மக்களோட கலந்து இன்றைக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் அழிந்து போனார்கள் வழிய. ஆனால் அவர்களுடைய கட்டிட அமைப்புகள் நான் இங்கே இந்தியாவிலும் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு முறை இந்தியாவில் போய்க்க அங்க ஒரு 2 கோட்டை பார்த்தேன் நான். செஞ்சி என்ற இடத்துல கேசிங்கர் ராஜா, அது வந்து மைன்ஸ் ஒரு கட்டட அமைப்பாகத்தான் எனக்கு தெரியுது. அதே கட்டட அமைப்பு சவுத் அமெரிக்கா இல்லாமல் இருக்கிறாரு. அப்ப அந்த கட்டிட அமைப்புகளை வச்சுக்கொண்டு கூட மைன்ஸ் வாழ்ந்திருக்கிறான். கணேசருடைய சிலை இருக்கிறது மெக்சிகோ ஒரு மியூசியத்துல. அது இங்க இருந்து போயிருக்கிறது. அது வால்மீகி ராமாயணத்துல மைன்ஸின் வெளியேற்றத்தை பற்றி. மைன்ஸுடைய வெளியேற்றம் முதலாவது அறிவியல் இழப்பு, அடுத்தது நாங்கள் தமிழர் எல்லா இடமும் பதவி வாழ்ந்து இந்த அறிவியல் ஞானங்களை இன்னொரு நாடுகளுக்கு பரப்பி இருக்கிறோம். இப்போ வந்து மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில உங்களுடைய மனைவி ரொம்ப அழகா சிரிச்சுட்டே உட்கார்ந்து நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து உங்களுடைய எழுத்து பணியில உங்களுக்கு உதவியா? உண்மைதான். மனைவி எனக்கு ஒரு போட கிஃப்ட் என்னன்னா, என்னுடைய இவ்வளவு நூல்களும் நான் எழுத்தாளர், ஆனா இவங்க படைப்புகள். இவதான் எனக்கு தமிழ்ல டைப் பண்றது, எடிட் பண்றது, கவர் டிசைன், அடுத்தது எந்தெந்த பக்கத்துல என்னென்ன சக்கரை போடுங்க, என்னென்ன படத்தை போடுங்க. இந்த நூல்களுக்காக நான் செய்த பங்களிப்பை விட மனைவி செய்த பங்களிப்பு தான் கூடுதலாக இருக்கு. இந்த அன்னையர் தினத்துல அதை நான் மிக்க மகிழ்ச்சியாகவும் பெருமையுடனும் அதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். எழுத்தாளர்களுக்கு முதல் உங்களோட அண்ணன் மேல வீட்டுல வச்சு பாருங்க. அவரோட முதியோர் இல்லத்துல விட்டு பராமரிக்க விட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கை. நாங்கள் அப்படி வாழுகிறோம். எங்களுடைய அம்மா வேண்டிய அம்மா வீடு எங்களோட வீட்டுல இருந்துதான் வாழுகிறோம். அங்கேயும் நிறைய ஹோம்கள் இருக்கு. இந்த ஹோமுக்கு விடாம வீட்டுல வச்சு பார்க்க வேணும் என்ற முடிவெடுத்தது எங்களுடைய அம்மா. அவர் 2 பேரையும் என்னுடைய அம்மாவும் அவனுடைய அம்மா தான், அவனுடைய அண்ணையும் என்னுடைய அண்ணா தான். அம்மாண்டு தான் நான் கூப்பிட்டுக் கொள்வேன். அடுத்தது வளர்ந்து வரும் மக்களுக்கு ஒன்று கூறுகிறேன். நீங்கள் நூல்களை படியுங்கள். நூல்களில் நிறைய, அது தமிழாயம் இருக்கலாம், ஆங்கில நூலாயம், நூல்களை படியுங்கள். நூல்களில நிறைய கருத்துக்கள் நீங்கள் நேரடியா வாசிக்கும் பொழுது அது உங்களோட உணர்வுக்குள்ள செல்லும். நீங்கள் டெக்னாலஜியை பயன்படுத்தி செய்ய இந்த டெக்னாலஜிக்குள்ளதான் நீங்கள் நிற்பீர்கள் ஒழிய அந்த உணர்வுக்குள்ள போக மாட்டீர்கள். அந்த உணர்வுக்குள்ள போவதாக இருந்தால் அந்த நூல்களை படிக்கும் பொழுதுதான் நாங்கள் அந்த உணர்வுக்குள்ள செல்ல முடியும். அதோட சேர்ந்து நாங்கள் ஐக்கியப்பட முடியும். அப்பொழுது அந்த ஐக்கியப்படும் பொழுது அது எங்களுடைய அறிவு சார்ந்ததாக மாறும். இவ்வளவு செய்திகள் சொன்னவைக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும்